இப்போ கொஞ்ச நாளாவே விஜய் அவர்களோட ஃபேன்ஸை தாண்டி எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கிங்காக அமைஞ்ச நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் படத்தை யாரோ வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் லீக் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. இதை யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கன்ஃபியூஷன்ஸ், பல கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து இவ்வளோ பெரிய படத்தை, அதுவும் இவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் எப்பவுமே விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான வைப்ல இருக்க காரணத்தினாலே இந்த படம் வந்து கலெக்ஷனுக்காக எடுத்த படம் இல்லை, எலெக்ஷனுக்காக எடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தை ஆன்லைனில் பார்த்தாலுமே இன்னும் சில பேர் வந்து கண்டிப்பாக கிடையாது, இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி போலீஸாரும் இந்த லிங்கை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தீங்கன்னா லோக்கல் சேனல்லே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலுக்கும் வந்து சீல் வச்சு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸார் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து சென்சார் போர்டில் வந்து சில பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கான். அதாவது படம் லீக் ஆன காரணத்தினால இன்னும் 1-2 நாள்ல வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால கண்டிப்பா ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து தியேட்டர்ல பிரம்மாண்டமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கதாவும் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த படம் என்னதான் ஆன்லைன்ல லீக் ஆனாலுமே வந்து தியேட்டர்ல இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்க நேரத்தில் இப்படி ஒரு அப்டேட்டும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இது உண்மையான தகவலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் கண்டிப்பா வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னனால ஏப்ரல் 30 அப்படின்னா எலெக்ஷனும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தியேட்டரில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு வருது. இருந்தாலும் ஜனநாயகன் திரைப்படத்தை எம்ஜி அடிப்படையில் 103 கோடிக்கு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அதில் 50% வந்து அட்வான்ஸாக தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டையும் வந்து கொடுத்துருந்தாங்களாம். ஆனால் இப்போ படம் லீக் ஆன காரணத்தினால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட டிசிஷனை மாற்றிருக்காங்க. என்னன்னா வந்து ரீசெண்ட் டைமில் தான் தயாரிப்பு நிறுவனம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதில் ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து எம்ஜி முறையில் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தான் வந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அதுவும் இதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்ட 103 கோடிக்கு நாங்கள் கண்டிப்பாக இப்போ ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் தரப்புலேருந்து வந்து பேசியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 50% அமௌண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க கொடுத்ததை விட வசூல் அதிகமாக கிடைச்சிச்சு அப்படின்னா அதை கழிச்சிட்டு தயாரிப்பாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஒருவேளை அந்த வசூலை கூட ஜனநாயகன் படம் செய்யலை அப்படின்னா கேவிஎன் நிறுவனத்தோட தயாரிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற டாக்ஸிக் படத்தில் வந்து அதை நாங்கள் வந்து டாலி பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு பத்திரிகையாளர் இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே ஜனநாயகன் படத்தோட அப்டேட்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருமே என்னதான் லீக் ஆனாலுமே வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றத தாண்டி இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் எடுத்த படம், முக்கியமாக இவரோட கடைசி படம் அப்படின்னு எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே தேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் கேட்டுட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு தகவல் எல்லாத்து மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.